அவசர உதவி டெலிபோன் சேவையை முதலில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? ஏ. இங்கிலாந்து, பி. இந்தியா, சி. அமெரிக்கா, டி. சீனா. சரியான பதில் ஏ. இங்கிலாந்து. நோபல் பரிசு எப்போதும் எந்த தினத்தில் வழங்கப்படும்? ஏ. டிசம்பர் 10, பி. நவம்பர் 22, சி. நவம்பர் 11, டி. டிசம்பர் 17. சரியான பதில் ஏ. டிசம்பர் 10. அரசியின் மணிமுடி என்று எதை அழைக்கின்றனர்? ஏ. மணிமண்டபம், பி. சீன பெருஞ்சுவர், சி. தாஜ்மஹால், டி. பெரிய கோவில். சரியான பதில் ஆப்ஷன் சி. தாஜ்மஹால். உலகில் அதிகமாக விளையும் காய்கறி எது? ஏ. பீட்ரூட், பி. உருளைக்கிழங்கு, சி. கேரட், டி. முள்ளங்கி. சரியான பதில் ஆப்ஷன் பி. உருளைக்கிழங்கு. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? ஏ. 12,000, பி. 40,423, சி. 13,450, டி. 42,194. சரியான பதில் ஆப்ஷன் டி. 42,194. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது? ஏ. நெருஞ்சி பழம், பி. மாம்பழம், சி. சீத்தாப்பழம், டி. வாழைப்பழம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. நெருஞ்சி பழம். எந்த பழம் சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும்? ஏ. அத்திப்பழம், பி. இலந்தைப்பழம், சி. சீத்தாப்பழம், டி. வாழைப்பழம். சரியான பதில் ஆப்ஷன் பி. இலந்தைப்பழம். கண்களை மூடிக்கொண்டு விழுங்கும் உயிரினம் எது? ஏ. முதலை, பி. பச்சோந்தி, சி. தவளை, டி. மீன். சரியான பதில் ஆப்ஷன் சி. தவளை. பட்டாம்பூச்சி எதன் மூலம் ருசி பார்க்கும்? ஏ. கால்கள், பி. வாய், சி. மூக்கு, டி. இறக்கை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. கால்கள். நம்பர் 9 எந்த நம்பரை பெருக்கினால் அந்த எண் தலைகீழாக வரும்? ஏ. 1089, பி. 1049, சி. 1069, டி. 1029. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 1089. விசைப்பலகையில் ஒற்றை வரிசையில் உள்ள ஒரே மாநிலத்தின் பெயர் எது? ஏ. கர்நாடகா, பி. அலாஸ்கா, சி. அசாம், டி. சிக்கிம். சரியான பதில் ஆப்ஷன் பி. அலாஸ்கா. பூ காய்க்காமல் பழம் தரும் மரம் எது? ஏ. ரம்புட்டான், பி. பலாமரம், சி. திராட்சை, டி. சீதாப்பழம். சரியான பதில் ஆப்ஷன் பி. பலாமரம். இது கிவ்வே கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்லேயே கொடுக்கலாம். ஓகே. இந்தியாவில் உப்பு சுரங்கம் என்று அழைக்கப்படுவது? ஏ. மகாராஷ்டிரா, பி. பீகார், சி. மணிப்பூர், டி. பஞ்சாப். இது கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கனால நம்ம ஆன்சர் கொடுக்கல. இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்லேயே கொடுக்கலாம்.
மலைப்பகுதிகளில் நெல் சாகுபடிக்கு சிறந்த இடம் எது? ஏ கொல்லிமலை, பி குன்னூர், சி ஏற்காடு, டி கோத்தகிரி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கொல்லிமலை. பூரண ஆயுள் என்பது எத்தனை வருடங்கள்? ஏ 60 வருடம், பி 70 வருடம், சி 100 வருடம், டி 120 வருடம். சரியான பதில் ஆப்ஷன் டி 120 வருடம். இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ ராஜஸ்தான், பி கேரளா, சி டெல்லி, டி ஜெய்ப்பூர். சரியான பதில் ஆப்ஷன் டி ஜெய்ப்பூர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது? ஏ தென்னை மரம், பி மாமரம், சி பனை மரம், டி அரச மரம். இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் பண்ணி இந்த கிவ்வேயில் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் முதலில் வெளியான படத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கீசகவதம், பி காளிதாஸ், சி காலவா, டி பவளக்கொடி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கீசகவதம். காற்று இல்லாத கிரகம் எது? ஏ செவ்வாய், பி புதன், சி வியாழன், டி சனி. சரியான பதில் ஆப்ஷன் பி புதன். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய நாணய தொழிற்சாலை எங்கு உள்ளது? ஏ பூட்டான், பி அமெரிக்கா, சி சீனா, டி ஜப்பான். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதை வந்து நீங்கள் இந்த ஆன்சர் வந்து கமெண்டில் பண்ணி இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்து நம்ம 3 கொஸ்டின் கேட்டிருக்கோம் கிவ்வே கொஸ்டின். இதுக்கு 3க்குமே நீங்கள் ஆன்சரை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதுவும் நம்பர், கொஸ்டின் நம்பர் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பரோடு சேர்த்து நீங்கள் வந்து கீழே வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ரேண்டம் மெத்தடில் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம கொடுப்போம். பட் இதுக்கான ரூல்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து 15 நாள், இந்த வீடியோ போட்டதுலேருந்து 15 நாளுக்குள்ளே வந்து இந்த வீடியோ 1000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா ரேண்டம் மெத்தடில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? திருப்பியும் சொல்கிறேன், இன்னும் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுலேருந்து 15 நாள், கரெக்டாக வந்து 15 நாளுக்குள்ளே வந்து இது 1000 வியூஸ் இந்த வீடியோ போயிடுச்சு அப்படின்னா ரேண்டம் மெத்தடில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு சிறப்பு ப்ரைஸ் வந்து கொடுத்துருவோம். எவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நீங்களும் இந்த கிவேல ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நிச்சயமாக கிவேல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.